ஒரு திங்ஸ் அது எல்லாமே கிராஸ் பண்ணி அவர் 1 lakh மேல கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கிருந்து நெக்ஸ்ட் 5 lakh போறதுக்கு அந்த டீம்ன்றது ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டீம் கரெக்டா ஒர்க் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் கூட நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணாங்கன்னா ஈஸியாவே 5 lakh 10 lakh per month பண்ணலாம். ஓகேங்களா? யூ கேன் டெஃபினெட்லி டூ இட் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கொஞ்சம் அப்படியே லைவ்ல இருங்க. நம்ம இளவரசன் ப்ரோ கூட பேசிடலாம். அதுக்கப்புறம் சின்னதா ஒரு Q&A மட்டும் நம்ம பீப்புளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு then we can wind up the session bro. ஓகேங்களா? Congratulations bro. இளவரசன் ப்ரோ. Hi bro. Hi team. Hi bro. So வீடியோ ஆன்ல இருக்குல? வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு bro. Okay. கேக்குதா இப்போ? யா bro. இப்போ கேக்குது bro. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. இளவரசன் ப்ரோ. இப்பதான் நான் உங்களை பார்த்துருக்கேன். ஜெயராஜ் ப்ரோனா அட்லீஸ்ட் சில இதெல்லாம் நான் டீப் இல்ல பார்த்தா நீங்க பேக் போஸ்ட்ல இருக்கீங்களா? ஃபேஸ் எனக்கு தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஒரு ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணிட்டு லைக் யூ சென்ட் மீ அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் லைக் அந்த 1 lakh 1.5 lakh டீல் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணது இது. ஸோ எஸ் ப்ரோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த கேஸ் ஸ்டடி கைஸ் ஒரு கேஸ் ஸ்டடி முடிஞ்சிச்சு ரைட்டுங்களா? இப்போ நம்ம இளவரசன் ப்ரோவோட கேஸ் ஸ்டடி. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட இன்ட்ரோடக்ஷன் கேட்டுலாம். யாருக்கெல்லாம் ஓகே ப்ரோ கேட்கலாம் எக்ஸைட்டடா இருக்குன்னா ஜஸ்ட் டைப் இட் அஸ் சி கைஸ். கம் ஆன் எல்லாருமே. எஸ் ப்ரோ. இளவரசன் ப்ரோ உங்களோட இன்ட்ரோன்றது நம்ம பீப்புளுக்கு சொல்லிடலாம் ப்ரோ. என்னோட இன்ட்ரோ பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு நான் சிங்கிள் சைல்டு தான். ஸோ என்னென்ன இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்லாவே ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் இருந்துச்சு. லைஃப் ஸ்மூதா தான் போச்சு. ஸோ என்னோட 3-4 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசாஸ்டர் பிசினஸ் அட்வான்ஸ் பண்ற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து சேலம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சேலம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து 2004 அந்த டைம்ல. அப்போ சேலரின்னு பார்த்தாலே அப்பாவுக்கு ஒரு 300 தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எனக்கு ₹1 சாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளவு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லிட்ரலா ஒரு லோ லெவல்ல இருந்து இருக்கும்போது எனக்கு அந்த மணி மேல ரொம்ப ஒரு ஓகே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது, நிறைய சேவ் பண்ணணும் அண்ட் யாருமே அதிகமா நம்பக்கூடாது, நம்மளோட ஓன் லெக்ல நிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் அப்பல இருந்தே இருந்துச்சு. ஸோ என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருந்தாலும் என்ன வந்து ஒரு கரெக்டான பொசிஷன்ல எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் நான் சேலம்ல முடிச்சேன் அண்ட் காலேஜ் வந்து நான் சென்னையில தான் பண்ணேன். மீனம்பாக்கம்ல ஏஎம்சிஎன் காலேஜ் பண்ணேன். நான் பிகாம் டிகிரி தான் பண்ணேன். அண்ட் 2021 தான் நான் டிகிரி முடிச்சேன். இப்போ ஐம் கரண்ட்லி 25. ஸோ 2020ல கொரோனா. ஸோ வீட்டில தான் ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ அப்பையில இருந்து எது எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே ஒரு ₹5,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்தேன். அண்ட் எடுத்து ஒரு 60 to 70 டேஸ்லயே ஒரு சேல்ஸ் ஒரு ஓகே வேர்ட் பிளஸ் ஒரு வெப்சைட் ஒன்று ஆன்லைன்ல சேல் பண்ணி அஃபிலியேட் லிங்க் மூலமா ரெஃபரல் மூலமா சேல் பண்ணி ஐ கேன் ஜென்ரேட் அரௌண்ட் $40 கமிஷன்ஸ் வந்துச்சு. அப்பதான் ஓகே ஆன்லைன்ல ஒண்ணு இருக்கு, ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம், அது வந்து ஒரு மித் இல்லை அப்படின்றது ஒன்று ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் அது கன்சிஸ்டண்டா பண்ணல. ஸோ அகைன் ஒரு ஜாப் பேஸ் ஜாயின் பண்ணேன். அங்க கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் சேல்ஸ்ல தான் இருந்தேன். ஸோ கிளைண்ட் இன்டராக்ஷன் சேல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்டாவே இருந்துச்சு. வித்தின் 3 months and 4 months வந்து ஒரு 300% ஹைக். நான் 15K போய் ஜாயின் பண்ணேன். 85,000 90,000 வந்து ஹைக் மட்டுமே வந்துச்சு. ஓகே ஸோ ஐ ஹாவ் சம் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓகே இந்த ஆன்லைன்ல வரதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹80,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டிடியூட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்தேன். அவங்க வந்து IIT மெட்ராஸ் சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க, எடுத்தேன். அது போச்சு, ஒரு 4 months கிட்ட போச்சு. எனக்கு மிட்லயே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கல். ஏன்னா நிர்மல் ப்ரோ சொல்லியிருப்பாரு, நீங்க அவரோட மார்க்கெட்டிங்கோட ஆட்ல சொல்லியிருப்பாரு, அவரோட கிளாஸஸ்லயும் சொல்லியிருப்பாரு, நீங்க என்னதான் 80,000 கோர்ஸ் எடுத்தாலும் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லியிருப்பாங்க, இன்டெப்தா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்ததுக்கு ரீசன் வந்து ஓகே கரியரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் அது எனக்கு பெருசா போகல, அதை நான் பாதியா டிஸ்கண்டினியூ போயிட்டேன் அண்ட் ஒர்க் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அகைன் மறுபடியும் ஓகே நம்ம ஃப்ரீலான்சிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 100 days சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவேஷ்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி சைடில் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவரோட கோர்ஸும் எடுத்திருந்தேன். இட்ஸ் அரௌண்ட் ₹2,500. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி போகும். அதுவும் எடுத்து 2 மாசம் பண்ணேன். அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. நீங்க விர்ச்சுவல் நம்பர் வாங்கணும், வெப்சைட்ஸ் வாங்கணும், அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரீச் அவுட் பண்ணணும், சேல்ஸ் நேவிகேட்டர் வாங்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு இந்த கிளைண்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன் கிடைக்குமான்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து லேக் ஆச்சு. ஸோ அப்பதான் கரெக்டா எனக்கு நிர்மல் ப்ரோட ஆடு வந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் ஓகே 2025 மே எண்ட்ல தான் கோர்ஸ் எடுத்தேன். கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வித்தின் 4 days கம்ப்ளீட் கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸா நாலேஜ் இருக்கிறதுனால 4 days கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
அப்புறம் 6th டே 7th டே அவுட்ரீச் பண்ற மட்டும் ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. சரி பண்ணலாமா பண்ணா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 விஷயம் ஐடென்டிஃபை பண்ணேன். ஒன்னு எல்லாருமே பண்ணிருக்காங்க, ஸோ இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். நம்மளுக்கு ஒர்க் ஆகலன்னா மிஸ்டேக்ஸ் வந்து கோர்ஸ்ல இல்ல நம்ம மேலதான், ஸோ பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. 2வது விஷயம் எனக்கு என்னன்னா, சப்போஸ் நான் கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுமான்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால அவுட்ரீச் அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு 2 மந்த் ஒரு சின்ன ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணேன். ஒரு 25,000 ருபீஸ் சேலரிக்கு. அங்க போயிட்டு அவங்களுக்கு கேம்பெயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அண்ட் அவங்களோட எஸ்இஓஸ் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்லயே அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25 lakhs rupees ஆஃப் டீல்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க. நான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்த லீட்ல. ஓகே ஃபைன், ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபுமே குவிட் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி ஒரு 2-3 என்னோட பழைய ஆஃபீஸ் ஒர்க் பண்ற ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அண்ட் மினிமமாவே 12K 13K 14K அந்த மாதிரி கிளைண்ட்ஸா ஆரம்பிச்சோம். நாங்க அவுட் ரீச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 to 20 days ஒரு 65,000-70,000 ஆஃப் பிசினஸ் நாங்க எடுத்துட்டோம். ஸோ ஓகே இட்ஸ் ஒர்க். நான் ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் மட்டும் பண்ணேன். உங்களோட மெசேஜிங் சிஸ்டம்ஸ் தான், உங்களோட ப்ராசஸ் தான் எல்லாமே அதை அப்ளை பண்ணேன். பட் எனக்கு ஒண்ணு மட்டும் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஓகே, செகண்ட் மெசேஜ் ஓகே, சர்வீஸ் பிச் பண்ற மெசேஜ் இன்கேஸ் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நோட்டிபிகேஷனா போயிடுச்சுன்னா அதை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தேர்ட் மெசேஜ் மட்டும் என்னோட டீமுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க. அட்லீஸ்ட் கியூரியாசிட்டிக்கு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. வி மே கெட் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா 2% கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் நான் வந்து ஓகேங்களா, இதுதான் நான் திங்கிங்னு சொல்றேன். எல்லாருமே வந்து ஒரு அந்த காப்பி பேஸ்ட் மெசேஜ்ன்றது பண்ணாம சம்திங் லைக் யூ கேன் சென்ட் அ வீடியோ. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஆடியோ நோட் சென்ட் பண்ணுங்க, இல்ல உங்களால முடிஞ்ச வீடியோ வந்துட்டு நீங்க வீடியோ பேசி இது பண்ணுங்க. ஓகே, ஏன்னா வந்து எல்லாருமே ஆட்டோமேட்டட் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரோ பாருங்க, லைக் சேட் டு அ டீம் லைக் சென்ட் அ வாய்ஸ் நோட். எஸ் ப்ரோ, யூ கேன் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 அவுட்ரீச் பண்ணோம்னா எங்களுக்கு 12 to 13 ரிப்ளைஸ் வரும். பட் நான் வாய்ஸ் நோட் வந்து ஒரு 10 வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு நான் போன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 நாள் வந்து பாக்குறேன். அவுட் ஆஃப் 10 வந்து எனக்கு 6th ரிப்ளை வந்துருச்சு. பட் பாசிட்டிவா நெகட்டிவா ஐ காட் த ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் இஸ் ஓகே அப்படின்னும் போது அதை கன்சிஸ்டண்டா பண்ண ஆரம்பிச்சோம். நான் மே மந்த் கோர்ஸ் எடுத்தேன், ஜூன் ஜூலை நேரத்தில் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே ஒரு 70,000 பிசினஸ் எடுத்துட்டேன். அண்ட் எல்லாமே டீமுக்கு கொடுத்தேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஓகே, மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ், பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் நிக்க கூடாது, ஆர்கானிக்கா அதை ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டில இருந்து 2-3 ஹையரிங் ஒர்க் நான் ஜெயா ப்ரோ கூட இப்ப உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கும் போயிருக்கேன். அண்ட் வீரா ப்ரோன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டென்ட் ரைட்டிங். அந்த டைம்ல வந்து நான் பெருசா எந்த ஒர்க்குமே பண்ணல, டீம்ஸ் ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. ஒரு 1 lakh ஆஃப் பிசினஸ். நான் போய் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், ப்ரோ 1 lakh அச்சீவ் பண்ணிட்டேன், இது இந்த மந்த் மட்டும் தான் கன்சிஸ்டன்டா இன்னும் வர ஆரம்பிக்கல, நான் வந்து அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் நிறைய நெட்ஒர்க்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு ஒரு பக்கம் அவுட்ரீச் போயிட்டு இருக்கும்போது நெட்ஒர்க் சின்ன ஒர்க், ஃப்ரீ ஒர்க்ஸ், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் எல்லா நெட்ஒர்க் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நெட்ஒர்க் பண்ணேன். அந்த நெட்ஒர்க் மூலமா வந்தவங்க தான் என்னோட ஒரு ஹை பேயிங் கிளைண்ட். ஸோ அவங்க கரண்டா இப்ப மந்த்லி எனக்கு இது வந்து நான் ஜெயராஜ் ப்ரோ கூடயும் லாஸ்ட் டைம் பேசும்போது அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அவங்க வந்து மந்த்லி 2 lakhs எனக்கு பே பண்ற மாதிரி அவங்களோட யூடியூப் சேனல் ஆர்கானிக்கா க்ரோ பண்ணணும், அண்ட் அவங்களோட வெப்சைட்ஸ் SEO பண்ணணும், அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் என்னோட டாஸ்க். ஏன்னா இது கேட்டாங்க, நான் ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்கன்ட்டு ஒரு 2-3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 2 lakh பே பண்ணுவாங்களான்ட்டு. ஸோ அந்த 2 lakh per monthக்கு என்னென்ன சர்வீஸ் ப்ரோ, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே, அவங்களுக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்ஸே இருக்கு. ஸோ இப்போ அவங்க எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்ல அவங்களோட பிசினஸ் டீல்ஸ், அவங்க எடுக்கிற பிசினஸ் வந்து அதான். எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன தோணுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் பண்ணும்போது ஓகே நம்ம நிறைய வால்யூம் பண்ணா நம்மளுக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் தான் பண்ணேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட், டாட்டூ ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபேஷன், இ-காமர்ஸ் எல்லாத்துக்கும் ரேண்டமா மெசேஜ் பண்ணுவேன். அண்ட் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் ஒருத்தங்க 10 லட்சம் ரூபாய் பிசினஸ்ல ஏர்ன் பண்றாங்கன்னா அப்பதான் அவங்க நம்மளுக்கு ஒரு 50,000 வச்சு அஃபோர்ட் பண்றதுக்கு மைண்ட் செட் ரெடியா வருவாங்க. ஒருத்தங்க சும்மா சிம்பிளா ஆரம்பிச்சிருக்காங்க, 30,000 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் 10,000 கொடு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ இவங்களோட சர்வீஸ் என்னன்னா, இவங்க எல்லாமே ஒரு க்ரோஸ் கணக்கு தான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரியல் எஸ்டேட்ஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆவரேஜ் மினிமம் டீலே வந்து 2 crores தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு 2 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே தே கேன் ஏர்ன் அரௌண்ட் 30 to 40 lakhs ஆஃப் கமிஷன்ஸ். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு 2 lakhs எனக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் போகும்போது அவங்களுக்கு யூடியூப்ல வந்து 13K என்னமோ ஃபாலோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ இட்ஸ் அரௌண்ட் 60K. அது எல்லாமே இந்த 1.5 monthல வந்தது தான். அண்ட் நான் போய் ஃபர்ஸ்ட் மந்த்ல ஆர்கானிக்கலாவே ஒரு 13 crores ஆஃப் டீல் அவங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ தேர் இஸ் வெரி ஹாப்பி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ
ரெடி டு பே. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன், ஆர்கானிக் as well as பெய்ட் மார்க்கெட்டிங். எஸ் என்னோட 70% எல்லாமே ஆர்கானிக் அண்ட் 30% தான் பெய்டு இருக்கு. ஸோ ப்ரமோஷன்ஸுக்கு அதிகமா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவைன்றது வந்து என்னோட ஆடட் அட்வான்டேஜ் அவங்ககிட்ட. கிரேட். ஸோ லிசன் அதுவும் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, நம்மளோட வீரா ப்ரோ இவங்களுக்கெல்லாம் நான் கண்டென்ட் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும்போது எனக்கு கண்டென்ட்டோட ஆங்கிள் புரிய ஆரம்பிச்சது. சோ அதுதான் அந்த சின்ன சின்ன அமௌண்ட் கைஸ் அவர் சொல்றது ஃப்ரீ சின்ன சின்ன அமௌண்ட் நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணி மூலியமா எனக்கு இதெல்லாம் கத்துக்கினேன். அது மூலியமா எனக்கு நெட்வொர்க்ன்றது பில்ட் ஆச்சு. ஓகேங்களா? நம்ம கம்யூனிட்டியில 500 ரூபாய் கூட ப்ராஜெக்ட் இருக்கு, 300 ரூபாய் கூட ப்ராஜெக்ட் இருக்கு. ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா 300 ரூபாய் கொடுப்பாங்க, 500 ரூபாய் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க. வீடியோ எடிட்டிங் பண்ணா 400 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இது 400 ரூபாய் தானே விட்டீங்கன்னா அதோட நெட்வொர்க் மிஸ் ஆகும். ரைட்டுங்களா? அது காம்பவுண்டிங்ல ஒர்க் ஆகும் எல்லாமே. அது மாதிரி நீங்க யாராச்சும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் இப்போ யாரா வீடியோ எடிட்டிங் கொடுக்குறாங்கன்னா யூ மே பி ஹேவிங் ஏஜென்சி, யூ மே பி ஹேவிங் லாட் ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ் நெட்வொர்க். ஓகேங்களா? நீங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா 400 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 400 ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. 400 ரூபாய் ஒரு டிஃபன் நம்ம இல்லை ஒரு லஞ்ச் போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். ஆனா அந்த 400 ரூபாய் வர மூலியமா நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஓனர், அந்த பர்டிகுலர் ஏஜென்சி பர்சன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர், அவங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஓகே ப்ரோ நீங்க இது பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பே பண்றேன்ட்டு யூ வில் பே மோர். ஓகேங்களா? தட்ஸ் ஹவ் தட் யூ நீட் டு பில்ட் அ ரைட் நெட்வொர்க். ஓகேங்களா? எஸ் ப்ரோ. இப்போ வாட் இஸ் த கரண்ட் நம்பர்ஸ் ப்ரோ பர் மந்த்துக்கு நீங்க? இப்போ வந்து நான் இப்போ என்னோட கிளையண்ட்டுக்கு போட்ட அக்ரிமெண்ட் வந்து அவரை தவிர நான் வேற யாருக்குமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்றது அக்ரிமெண்ட். ஸோ நான் இருந்தாலும் என்னோட பழைய கிளைண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருந்தா தான் பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட வந்து 2,87,000. என் டீமுக்கு இது தவிர ஒரு 1,75,000 rupees ஆஃப் பிசினஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனியா. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 4 lakh கிட்டத்தட்ட. நியர்லி 4 lakhs. கிட்டத்தட்ட இஸ் லைக் இஸ் ஏஜென்சி இஸ் மேக்கிங் a 4 lakh a month. ஓகேங்களா? ஆனா அவரோட அக்ரிமெண்ட் பிகாஸ் ஆஃப் த கிளைண்ட் அக்ரிமெண்ட் அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணோம். அவங்களோட டீமை மட்டும் வேற வேற கிளைண்ட்ஸுக்கு அவர் ஒர்க் பண்ண விட்டுருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 4 lakh. இது எனக்கு தெரியாது, இது வந்து சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ப்ரோ இட் இஸ் அ கிரேட் நம்பர். அண்ட் தட் டூ லைக் நீங்க ஆனா நீங்க எல்லாருமே பார்க்கணும் அவரு இது எல்லாம் எப்படி பெனிஃபிஷியல் ஆச்சுன்னா, ஒன்னு அவுட்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. 6th day 7th day 15th டேவே வந்து டீல்ஸ் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாரு, சேல்ஸ். அவரு சேல்ஸ் இதுல ஒர்க் பண்ணியிருந்தாரு. நான் நிறைய மாக் கால்ஸ்ல சொல்லுவேன், அங்கதான் மணி இருக்குன்ட்டு. சேல்ஸ் நம்ம எப்படி பேசுறோம், எப்படி கன்வே பண்றோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இதுதான் நிர்மல் ப்ரோ நானும் எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம். ப்ரோ 50,000 ரூபாய் பே பண்ணுவாங்களா, 1 லட்ச ரூபாய் பே பண்ணுவாங்களா, 2 லட்ச ரூபாய் பே பண்ணுவாங்களா? எப்ப பே பண்ணுவாங்க? அவர் சொன்னாரு, ப்ரோ நான் 2 டீல் க்ளோஸ் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு 2 to 3 crores ரெவன்யூ வந்துடும். ஒரு அந்த ப்ராஃபிட்டாவே அவங்களுக்கு அந்த கமிஷன்ன்றது 30-40 lakhs வந்துடும். அந்த 30-40 lakhsல எனக்கு 2 லட்ச ரூபாய் ஈஸியா பே பண்ணிடுவாங்க. இவன் நேத்து நம்ம சப்போர்ட் கால்ல இதான் சொல்லிட்டு இருந்தோம். 2 பாயிண்ட்டுமே நம்ம சொன்னோம். மாக் கால்ல தான் காசு இருக்கு, சேல்ஸ் கால்ல தான் காசு இருக்கு. அதே மாதிரி பீப்புள் உங்களுக்கு பே பண்ணணுமா? ஒருத்தர் கேட்டு இருந்தாரு, ப்ரோ ஐ வாண்ட் டு மேக் 1 CR 1 year. எப்படி பண்ணலாம்? நீங்க எவ்வளவு ரெவென்யூ மேக் பண்ணி கொடுக்க போறீங்க? அப்போ 1 CR நீங்க பண்ணனும்னா அவங்களுக்கு நீங்க எவ்வளவு மேக் பண்ணி தர போறீங்க? இப்போ ப்ரோ சொன்னாரு நான் 30-40 lakh ஈஸியா அவங்களுக்கு நான் மேக் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ஐ கேன் டெஃபினெட்லி சார்ஜ் 2 lakhன்றது. சோ இதுதான் நீங்க புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரும் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா போக 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 நல்ல கிளைண்ட்ஸா பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா when you can மேக் them like ஒரு 30 lakh 1 crore எல்லாம் அவங்களுக்கு ரெவென்யூ பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியா பே பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட கேம். we are not working with anyone that who is making a 50,000 இல்ல 1 lakh இல்ல 5 lakh a month. இப்போ நாங்க எதுவுமே ஒர்க் பண்றது கிடையாது. those who are making crores a month அவங்க கூட தான் நாங்க ஒர்க் பண்றோம். they are ready to pay a 5 lakh or more. ஓகேங்களா? that's how that you can like plan. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனா நாம் மாறணும். அப்புறம் ரிசல்ட்ஸ் யாரெல்லாம் நிறைய அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஈஸியா வரும். ஓகேங்களா? அப்போ அவங்க கூட நம்ம போய் கம்பைன் பண்ணிக்கணும்னா then that time that you can able to make more money. எஸ் ப்ரோ. இப்போ ஒரு 2 to 3 திங்ஸ்னா நம்ம பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் 1 lakh per month அச்சீவ் பண்ணிட்டோம் ப்ரோ. 4 lakh நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, தட்ஸ் a great. பட் ஆனா நம்ம பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 lakh per month அச்சீவ் பண்ணிட்டாவே எங்களுக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கும் அதோட ஃபேமிலிக்கு அந்த அவங்களோட லைஃபுக்கும் நல்ல பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ இந்த ஒரு 3 to 4 திங்ஸோ இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் பண்ணா ப்ரோ ஈஸியா நம்ம 1 lakh per month அச்சீவ் பண்ணலாம்? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை சொல்லுவேன்னா டேக் ஆக்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த கிளைண்ட்டை எடுத்து வச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்துச்சு, பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. நான் அதான் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு பண்ணா கன்ஃபார்மா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் கரெக்டா ஒரு கேஸ் ஸ்டடியில ஒருத்தர் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தாரு நம்மளோட 100 day சேலஞ்ச் குரூப்ல. அதாவது $6,700 டீல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு பர்சனலா
ப்ளே பண்ணிருங்க. அவரோட நேம் மறந்துட்டேன். ப்ரோ எப்படி இது பண்ண முடிஞ்சது, என்ன டொமைன், என்ன பண்ணீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தான் ப்ரோ. நான் இது ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்கு இது தெரிஞ்ச உடனே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ் ஸோ அதை அப்ளை மட்டும் பண்ணுங்க. இமெயில் மார்க்கெட்டிங் தான் பண்ணணும், எஸ்இஓ தான் பண்ணணும்லாம் இல்லை, எல்லாமே ஸ்கோப் தான், பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த செல்ஃப் டவுட்டை எடுத்து வச்சுட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்ட் அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்கில் கான்ஃபிடன்ஸ்னு ஒன்று. எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆச்சு. நம்மளுக்கு மணி வரணும், நம்மளுக்கு ரெவன்யூ வரணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து அப்போ ஒரு பட் சர்டன் டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 10,000 15,000 வந்துடும். லாங் டேர்ம்ல வந்து அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ மணி மைண்டடா இல்லாம ஸ்கில்ஸ் வந்து 100% கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா சேல்ஸ் கால் ஈஸியா கிராக் பண்ண முடியும். அது எனக்கு சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கால் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் 45 டேஸ்ல எனக்கு ஒரு 100 லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ட் இல்லை. ஸோ நான் என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 20 lakhs பிசினஸ் எடுத்து கொடுக்கும்போது நான் பண்ணலதான் அவங்களோட மணி ரீஃபண்ட் பண்றேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கன்வே ஆச்சு. ஸோ தே வில் ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதுதான் கிரேட் கைஸ். நல்லா லேர்ன் பண்ணுங்க. அதை நீங்க ஓகே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும்னு கிடையாது, தெரிஞ்சுக்கணுங்களா, போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆக்ஷன் எடுத்துருங்க. ஆக்ஷன் எடுத்து அதுல வர ஒரு லேர்னிங்ஸை வந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. So that's the two things that you mentioned. So is there any other thing bro? Any one more thing? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ரெவன்யூ கோல் வந்து ஒரு கிளைண்ட் இருந்து 15,000 வேணும்னா ட்ரை டு ரீச் ஹூ இஸ் மேக்கிங் அட்லீஸ்ட் 5 lakhs. அப்படி இருக்கவங்க ரீச் பண்ணாதான் அந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு 50,000 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட போனா அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் 15,000 பே பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ரீட்டர்ன் வராது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளோட சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ற ரெவன்யூல இருந்து 10% தான் இருக்கும். அந்த ஆங்கிள் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அது நீங்களே அப்ளை பண்ணாலும் இட்ஸ் கிவ் a better results. Yes, that's what we stand for. நம்ம நிறைய வாட்டி இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நாம சொல்லியிருப்போம். எல்லா சேல்ஸ் கல்லே சப்போர்ட் கல்லே 10 லட்சம் ரூபாய் நீங்க அவங்களுக்கு மேக் பண்ணி தரீங்கன்னா you can definitely charge up to 1 lakh, 1.2, 1.5 என்றது ஈஸியா நீங்க 10% ஆஃப் திங்ஸ் நீங்க ஈஸியா சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? So yes bro, I want to personally ask this one. So you are making 4 lakh a month as an agency person. As an individual person நீங்க 2 lakh 87,000 கிட்ட நீங்க பண்றீங்க per month க்கு. So but why did you enroll in our international clients challenge? டெஃபினட்டா நான் இன்னும் ஒரு 3 to 4 months 10 lakh போயிடும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதனாலதான் இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் எடுத்தேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணது 2021. பட் நான் பிசினஸ் ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணது உங்களோட கோர்ஸ் எடுத்து வித்தின் 1.5 2 months. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி மேக்ன்றதுனால தான் நான் இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் அப்பவே எடுத்தேன். நான் அப்பவே ஃபுல் பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான். பட் நான் கொஞ்சம் பர்சனல் எமர்ஜென்சி டிராவல் இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க இமீட். ஸோ ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு லேர்ன். ஓகேங்களா? ஸோ இதுவே போதும்ட்டு நினைக்கிற சில பேர், இப்போ வாணிசிஸ் எல்லாம் 1 lakh per month எனக்கு போதும்னு நினைக்கிற ஒரு சில டைப் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? வாணிசிஸ் இங்கே இருந்தாங்கன்னா குட். ஓகேங்களா? ஸோ எனக்கு 1 lakh per month போதும், என்னோட ஃபேமிலி பார்த்துக்கணுன்றது ஒரு இது. ஸோ சில பேர் எனக்கு இது கிடையாது, எனக்கு இதோட மேலே எனக்கு என்னோட ஐ டிசர்வ் மோர். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் போற ஒரு பர்சன் தான் நம்ம இளவரசன் ப்ரோ. ஓகேங்களா? அதனால லைக் இன்வெஸ்டட் ஆன் அதர் திங்ஸ் ஆல்சோ. இட்ஸ் நாட் ஸ்டிக் டு ஜஸ்ட் 100 days challenge. 100 days challenge மூலியமா இங்க வந்தாரு, 2,87,000 ஏஜென்சியா லைக் 4 lakh per month இதெல்லாம் பண்றாரு. ஆனா 10 lakh போனோம்னா you need something else, you need more strategies. So he is willing to learn. ஸோ அந்த திங்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்களும் பண்ண முடியும். இந்த 100 days சேலஞ்சில் நிறைய திங்ஸே இருக்கு, அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 1 lakh per month அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் 3 lakh 5 lakh இல்லை 10 lakh a month, that time that you need to learn different things. ஓகேங்களா? லேர்னிங் எப்பவுமே இருக்கணும். ஸோ நிற்கக்கூடாது. எஸ் ப்ரோ, இப்போ புதுசா ப்ரோ நீங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நீங்கள் வேற கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, 80,000 கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ படிக்கும்போது ஒரு சில ஆக்ஷன் எடுக்கும்போது இல்லை படிக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு திங்ஸ் இருக்கும். அதான் நம்மளுக்கு புரியுதா இல்லை புரியாமல் போயிடுமா, இது நம்மளுக்கு வர்த்தா, இதில் ரொம்ப பேர் இருக்காங்க, நம்மளுக்கு காம்படிஷன் ஜாஸ்தியா, இந்த மாதிரி ஏதோ தாட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு தாட் கூட வரும், நிர்மல் ப்ரோ சின்ன சின்ன வீடியோஸா வச்சிருக்காரு, அது இவ்வளோ வர்த்தா இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் கூட சில பேரெல்லாம் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரோ நான் படித்த கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ 3 hour இருக்கும். நீங்க என்ன ப்ரோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி வச்சிருக்கீங்க, இது ரியலாவே அவ்வளவு பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏதோ தாட் வரும் ப்ரோ. சில பேருக்கெல்லாம் நான் மனுஷனா இல்லையா, நான் எதுக்காக இந்த கம்யூனிட்டின்றது இருக்கா இல்லையா, இந்த உலகம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஏதோ யோசிப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் என்ன சொல்லுவீங்க ப்ரோ?
நான் இதுக்கு முன்னாடி ஒரு 80,000 கோர்ஸ் எடுத்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன். அண்ட் அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் நான் சொல்ல விரும்பல. இட்ஸ் நாட் குட். ஏன்னா இப்போ அவங்க ஐபிஓ கூட ஃபைல் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட் தான் அது. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அங்க வந்து லைவ் கிளாஸஸ் தான். சாட்டர்டே சண்டே வந்து 7 to 10 லைவ் கிளாஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். நான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பேர்ன் அவுட் வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கும். 3 மணி நேரம் யாரடா உட்காந்து கவனிச்சிட்டு இருக்குதுன்ட்டு. அண்ட் லைவ் கிளாஸ்ன்றதுனால நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வந்து இன்டரப்ட் ஆயிட்டே இருக்கும். அதனாலே கிளாஸ் வந்து 11:30 12 போயிடும். அதுலயே வந்து லேர்ன் பண்றாங்க அந்த மோட்டிவேஷனை ஃபுல்லா ட்ராப் ஆயிடும். சரி ஓகே நம்ம நாளைக்கு வரும் அப்போ பண்ணி பார்த்து காமிப்போம். அதை மொத்தம் பண்ணி பார்க்கவே மாட்டோம். ஸோ ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரே கான்செப்டை எலாபரேட் பண்ணி கூகுள் ஷீட்ல காமிச்சு அப்படி சொல்லும் போது அது அதை தாண்டி இது எப்படி டிஃபரன்ஷியேட்டா இருந்துச்சுன்னா ஓகே 11 மினிட்ஸ் வீடியோங்கும் போது ஓகே ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல நம்ம இந்த வீடியோ பார்த்து இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு போலான்ற மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் வரும் ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா அண்ட் எக்ஸாம்பிளோட சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அண்ட் இப்போ கோர்ஸ்னாலே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பேசணும், ஹைஃபையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே புரியுமான்ற லாங்குவேஜ்ல இல்லாம ஜென்ரலா சொல்றாங்க. பட் தமிழ்ல நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும்போது ஓகே ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் கோர்ஸ் டிஃபரன்ஸ். அண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கோர்ஸ்ல நான் பண்ணும்போது எனக்கு இமெயில் சப்போர்ட் மட்டும்தான். நான் யாருமே கால் பண்ண முடியாது. இமெயில் போட்டா 2 நாளுக்கு அப்புறம் யுவர் டிக்கெட் ரைஸ்டு அவர் டீம் வில் ரீச் அவுட் டு யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டன்டா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல நம்மளுக்கு ரிப்ளை வரணும் அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லைன்னா ப்ரீவியஸா ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அதை நம்ம கேட்க கூட தேவையில்ல. அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தாலே நம்ம அதை வந்து ஒரு லேர்னிங்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து 10,000 கிடைக்குதுங்கும் போது இட்ஸ் அ வெரி பிக் திங். Great bro. So this is the things guys. So yes bro, நீங்க நெக்ஸ்ட் 10 லேக் per month நீங்க பண்ணணும் ஓகேங்களா. நீங்க உங்களோட திங்ஸ் நான் அதுவும் விஷ் பண்றேன். இவருக்கு நம்ம ஜெயராஜ் ப்ரோ அவரும் வந்து எனக்கு தெரியாது நீங்களும் ஜெயராஜ் ப்ரோலாம் ஆல்ரெடி பேசிருக்கீங்க, நிறைய கனெக்ட் இருக்கு, நெட்வொர்க் இருக்குன்றது தெரியாது. பட் பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியான திங்ஸே வந்து அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அடுத்த நாள் எனக்கு நான் அந்த கிளையண்ட் வந்து புக் பண்ணேன். ஆக்சுவலி இங்க தான் இருக்காரு அவரு. இங்க பக்கத்துல வந்து நேர்ல பார்த்தா பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஆபீஸ் வந்தாரு அவரு. பாருங்க எஸ். So yes bro, you can definitely achieve these things bro. Yes ஜெயராஜ் bro, நீங்களும் ஒரு வீடியோ ஆன் பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு Q&A மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு முடிச்சிடலாம். people let them ask questions. நீங்களும் வீடியோ ஆன் பண்ணி எஸ் டன் bro. Yes guys, so you can ask your questions for the next 5 to 10 minutes. We can definitely get the insights from both of these brothers. Okay no? Yes guys, நீங்க chat போடுங்க. How many hours per day you spend working? bro நான் 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் bro. என்னோட சைட்ல இருந்து கேட்டீங்கன்னா நான் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு 12 hours அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் டைவர்ட் ஆகாம ஃபோக்கஸ்ட் ஒர்க். சூப்பர். ஸோ இஸ் இன்டு லைக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லைங்களா. அதனால எல்லாமே இஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இல்லை பெய்டு அது எல்லாமே வந்து இஸ் இன்டு தட் ஒன் இஸ் வில்லிங் டு ஒர்க் மோர். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க ஓகேங்களா. ப்ரோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த நிஷ் ப்ரோ சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சொல்லிட்டாரு. ஆமாம், எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஜென்சி பில்ட் பண்ணணும்னு டிசிஷன் பண்ணீங்க? ஸோ ப்ரோ வாட் டைப் ஆஃப் என்ன நடந்திருக்கும் இல்லை ஃப்ரீலான்சிங்ல என்ன ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்துச்சா பல்ப் ஆன் ஆயிடுச்சான்ட்டு ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போ ப்ரோ உங்களுக்கு ஸ்பார்க் வந்துச்சு, எப்போ ப்ரோ பல்ப் ஆன் ஆச்சு? ஆக்சுவலி நான் அங்க ஒர்க் பண்ணும்போது ஏன் நம்ம வந்து அடுத்தவங்க இது பண்ணணும், நம்ம ஆரம்பிச்சா நம்மளே வந்துட்டு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியுமே அப்படின்றது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதே எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுமே, 2 பேர் 3 பேரு அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் எடுத்து இந்த மாதிரி பண்ணாதான். என்னோட அதான் நான் நிறைய லேர்ன் பண்ணுவேன். அலெக்ஸ் ஹெர்மோசி வீடியோஸ்லாம் உட்காந்து நிறைய பார்ப்பேன் லேட் நைட்ல. ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து ஒரு மணி மைண்டட் தான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா ஆட்ஸ்ன்றது ஒரு 10,000 rupees சர்வீஸ்னா கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் நான் 50,000 rupees சர்வீஸ்ன்ற மாதிரி பார்ப்பேன். ஸோ நானே கிளைண்ட் எடுத்து நானே ஒர்க் பண்ணி நானே எல்லாம் பண்றேன் அப்படிங்கும்போது என்னோட பொட்டன்ஷியல் வந்து 1 lakh தான் இருக்கும். நான் ஸ்கேல் பண்ணணும்னா என்னோட 10,000 rupees ஒர்த் ஆஃப் டாஸ்க் வந்து இன்னொருத்தருக்கு மூவ் பண்ணணும். அப்பதான் நான் ஒரு 50,000 ஒர்த் ஆஃப் டாஸ்க் வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டீச் பண்ணிட்டு நான் மெட்டா ஆட்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா கூகுள் ஆட்ஸ் இருக்கட்டும் லேர்ன் பண்ணிட்டு கிளைண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை நான் எடுத்து ஒர்க் பண்ணேன்.
அண்ட் Okay. மெட்டா ஆட் வந்து இவ்வளவுதான் ஏர்ன் பண்ண முடியும் பொட்டன்ஷியல். ஆர்கானிக்கா ரீச் பண்ணோம்னா பீப்புள் வில் பே மோரும் போது ஆர்கானிக்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா என் டீம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்கேலபிலிட்டிக்கு ஏஜென்சி இஸ் மஸ்ட். எஸ், டெஃபினட்டா. நேற்று முந்தினது கூட யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நம்ம இதில் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக இவ்வளோ பண்ண முடியுமா, அவ்வளோ பண்ண முடியுமா? ஃப்ரீலான்சருக்கு ஒரு அளவுக்கு ஒரு இருக்கு. மேக்ஸிமம் வி கேன் கோ ஃபார் லைக் இண்டிவிஜுவல் பர்சனா வந்து நிறைய பண்ண முடியுமா? ஒரு 2 to 3 லேக் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம போகலாம், ஓகேங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்கேல் பண்ணணும், இன்னும் இல்லை ஃப்ரீடம் ஆஃப் டைம் வேணும், இல்லை நிறைய ஒர்க்ஸ் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 2-3% வச்சு கூட நீங்கள் ஒருத்தர் கூட வச்சு கூட நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ஒரு டீம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து போகலாம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிளைண்ட், உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி என்ன ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. என்னோடது பாத்தீங்க அப்படின்னா நியர்பை இருக்க ரியல் எஸ்டேட் ஏஜென்சி ஒருத்தர். சுகம். நியர்பைல இருக்க சுகம். ப்ரோ, உங்களோட ப்ரோ இளவரசன் ப்ரோ? என்னோடது வந்து ஒரு டென்டல் கிளினிக் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட். சூப்பர். பாருங்க, அவங்களுக்கு ஒன்று ஒர்க் ஆயிருக்கு, இவங்களுக்கு ஒன்று ஒர்க் ஆகுது. அப்போ உங்களுக்கும் ஒன்று ஒர்க் ஆகும். இது ரெண்டுமே ஒர்க் ஆகும், இன்னொன்று ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம டென்டலுக்கு பண்ணலாம், இன்னும் ரியல் எஸ்டேட்டுக்கே பண்ணலான்னு இருக்காதீங்க. இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். நான் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால தான் கேட்டேன். அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ் செட்டப் இருக்கா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா? நென்த் ஃபுல்லாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ப்ரோ. 10 பேர்ல இருந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ப்ரோ. ஆபீஸ் இதுதான் ஒரு ரைட் வே ஆஃப் பில்டிங் தி திங்ஸ், ஓகேங்களா? ஜஸ்ட் பிகாஸ் நம்ம காசு வருதுன்ட்டு கிளாஸா போட்டு ஆபீஸை போட்டு செட்டப் பண்ணி சேரா போட்டு டீம் அதுக்குன்னு ஒரு யாருப்பா அந்த ஹீரோயின் எல்லாம் புதுசா ஒன்று இருக்குமே, ஸ்ரீலீலாவை வந்து கூப்பிட்டு வச்சு இனாகரேட் பண்ண வைக்கிறதோ இல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு இனாகரேட் பண்ண வைக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம், ஓகேங்களா? உங்களுக்கு தேவையா இருக்கிறது என்ன? உங்க கடை ஏதாவது இருந்துச்சுன்னா தான் ஆஃப்லைனுக்கு வந்து நீங்க உங்ககிட்ட வாங்கணும். எங்க இருந்து வேணா வேர்ல்டுல நீங்க எந்த கிளைண்ட்டுக்குன்னா ஒர்க் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஸோ யூ கேன் டோன்ட் லைக் ஒரு நல்ல பெரிய ஆஃபீஸ் இருந்தால் தான் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் ஹோம் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஏஜென்சி, ஓகேங்களா? நெக்ஸ்ட், how they trust whether they ask portfolio எல்லாமே எப்படி ட்ரஸ்ட் பில்ட் பண்றது? ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ இல்லாம அதுதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்க்கு நாங்க வந்து ரிசல்ட் கொடுக்குறோம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண இதுல இருந்து நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன், இந்தந்த கிளைண்ட்டுக்கு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ காட்டாம போர்ட் ஆஃப் மவுத் டைரக்ட் மீட் தான் நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு போனேன். அப்படின்னும் போது அவங்க ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேவே பேமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, நீங்க டைரக்ட் மீட்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா உங்களோட எக்ஸ்பர்டீஸை ஷோ பண்ணிருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? உங்களோட எக்ஸ்பர்டீஸை வந்து ஷோ பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எப்படி நீங்க டீலை க்ளோஸ் பண்ணலாம்னா எல்லாருக்கும் எக்ஸ்பர்டீஸை ஷோ பண்ணுங்க, என்னால முடியும் அப்படின்றத ஷோகேஸ் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ், கம்மியான சார்ஜ் பண்ணுங்க. சோ ஷோ them the results and then you can charge more. Yes bro, இளவரசன் bro, what is your take on this? ஓகே, என்னோட டேக் நான் என்ன சொல்லணும்னா போர்ட்ஃபோலியோ இஸ் மஸ்ட். அண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாத்திட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பிச் பண்ணீங்கன்னா அந்த ரிஸ்க் ரிவர்சல் வந்து மைட் பி ரெடியூஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் போர்ட்ஃபோலியோ இம்பார்ட்டன்ட். சோஷியல் ப்ரூஃப் இல்லாம யாருமே பெருசா நம்ப மாட்டாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 15K 20K கிளைண்ட் எடுக்கும்போது உங்களோட ரிஸ்க் ரிவர்சல் எப்படி கம்மி பண்ணிட்டு அவங்களோட பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலே கான்ஃபிடன்ட் வந்துடும், அது போதும். ஏன்னா என்னோட பெரிய கிளைண்ட் அந்த 2 lakhs கிளைண்ட் எடுக்கும்போது நான் கம்ப்ளீட்டா அவங்க பிசினஸ் பத்தி 1 week ஸ்டடி பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் பிரசன்டேஷனோட தான் போனேன் வித் என்னோட கேஸ் ஸ்டடிஸோட. ஸோ தட்ஸ் இட். ரிஸ்க் ரிவர்சல் குறைக்கணும், அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் இருங்க எங்க போய் ரிஸ்க் ரிவர்சல் எப்படின்னு நான் சொல்லணும்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யூ வில் அச்சீவிங் வித்தின் 100 days or else your money was refunded சொல்லிட்டு அந்த ரிஸ்க் ரிவர்சல். ஸோ அந்த ரிஸ்க் ரிவர்சல் வந்து உங்களோட பிச்சில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும் என்னோட. ப்ரோ, how to create a strong team and how to choose a right team அந்த மாதிரி ஆங்கில கேட்டிருக்காங்க ப்ரோ. how did you choose our team bro? நீங்க டீமை சூஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம கம்யூனிட்டி மூலியமாவோ எப்படி ஒன்று சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ எதை பார்த்து நீங்க சூஸ் பண்றீங்க? ஸோ உங்களோட ஸ்ட்ராங் உங்களோட க்ரோத்துக்கு ஸ்ட்ராங்கா வைக்கணும்னா என்ன மாதிரியான டீம்ஸ் நீங்க செலக்ட் பண்றீங்க, எப்படி செலக்ட் பண்றீங்க? சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஓகே, ஸோ நம்ம எடுத்த உடனே நம்மளுக்கு வர எல்லா எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இல்லை, ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஏதோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அண்ட் அகைன் நான் சொன்னதான் டாஸ்க் ஓரியன்டட். இப்போ நான் 2 lakhs earn பண்றேன்னா என்னோட டீம்ல இருக்க பர்சனுக்கு வந்து அட்லீஸ்ட் 25,000 ஆச்சு earn பண்ற கேப்பபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஸ்கேல் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட் ஃப்ரெஷர் எடுத்து அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு நான் என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்றேன்னா அவங்க டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க, நீங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களோட டாஸ்கை விட்டுருவீங்க.
ஸோ உங்களுக்கு 3 lakh earn பண்ணணும்னா யூ ஷுட் மேக் 2 lakhs அண்ட் 25,000 rupees earn பண்ற கேப்பபிலிட்டி இருக்காங்க 4 பேர் உங்க டீம்ல இருக்கும். சூப்பர். ஸோ தட்ஸ் ஹவ் த ஸ்ட்ராங் டீம் வில் ஒர்க். ஸோ ஜெயராஜ் ப்ரோ உங்களோட இது என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் தான் ப்ரோ. நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இது பண்ண மாட்டாங்க. ஈவன் அவர் சொன்ன மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 month ஆகும். சேம் நம்ம டாஸ்க் கொடுக்குறோம், அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா முடிக்கிறாங்க, அதாவது நம்ம சொல்றது அடுத்து என்னன்னு அவங்களே வந்து இன்ட்ரெஸ்டடா கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஓகே இவங்க மத்ததெல்லாம் பார்த்துப்பாங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பர்சன் ஆட் பண்ணலாம், ஸோ இவங்க கேப்பபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படி எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எந்த அளவுக்கு கேப்பபிள்ன்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். காலம் தான் பதில் சொல்லும். ரைட்டுங்களா? யூ ஹேவ் டு see லைக் அவரு என்ன சொல்றாருன்னா 2 பேருமே சொன்னது என்னன்னா உங்களோட டீம்ல நல்லா ஒர்க் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். இப்போ அவர் சொன்னாரு ஒரு 25,000 rupees per month அவங்களா இண்டிவிஜுவலா earn பண்ண வைக்கிற ஒரு அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த மாதிரியான பர்சன் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ரைட்டுங்களா? இன்னும் நம்ம ஜெயராஜ் ப்ரோ சொல்றாரு மைண்ட் செட்டு நம்ம வரணும், ஒர்க் இன்னும் வேற என்ன இருக்கு ஒர்க்கு, ஓகேங்களா? இதுவே அவ்வளவுதான் நான் முடிஞ்சிச்சிங்களா, இல்ல வேற எதாவது நான் இது பண்ணி தரட்டுமா? சில பேர் இருப்பாங்க கொடுத்த வேலை கூட பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரியான பீப்புள் வந்து ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது, அவங்க ஸ்ட்ராங்கா நீங்க ஒண்ணுமே பில்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பீப்புள் இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? அது மாதிரி நீங்க பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க மாத்தி போட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? நீங்க 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 மாறணும், ஓகேங்களா? ரைட்டான ஒரு பர்சனா நீங்க மாறணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? ப்ரோ இது பண்ணி கொடுத்துருக்கேன், வேற ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, நான் பண்ணி தரேன், இல்ல வேற ஏதாவது புதுசா ஒர்க் இருக்குங்களா சொல்லுங்க, ஓகேங்களா? அப்போதான் அவங்க தான் ரைட்டான டீம், ஸ்ட்ராங்கான டீமா இது இருக்கும். சும்மா வேலை கொடுத்த வேலை மட்டும் பண்ண போற பர்சனோ இல்ல கொடுத்த வேலை மட்டும் கூட அது கூட பண்ணாம இருக்கிற பர்சனோ நமக்கு தேவை கிடையாதுங்க, ஓகேங்களா? ஸோ எஸ் ப்ரோ, கிளைண்ட்ஸ் ஆஸ்க் how many leads provide in the first month, how many leads will I promise? முத்து செல்வம் ப்ரோ, இது நம்ம செஷன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். சிம்பிளா நான் சொல்லணும்னா பேஸ்ட் ஆன் அவங்களோட கரண்ட் திங்ஸை நீங்க பார்க்கணும், ஓகேங்களா? நாம ஜஸ்ட் லைக் அவங்க ஒரு நெட்ஸே நான் ஒரு இப்போ நிர்மல் ப்ரோ ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு மாசத்துக்கு 1000 லீட் எடுத்துருப்பாங்க. நான் போயிட்டு ப்ரோ ஐ கேன் கெட் யூ, சும்மா அதே மெசேஜ் நான் சொல்றேன் பாருங்க, நம்ம பசங்க யூஸ் பண்றது. ஹாய், ஐ ஆம் அருண், ஐ ஆம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர், hi Nirmal bro, I can get you 30 to 50 leads without spending more money on marketing. இதுக்கு மேல எனக்கு தெரியாது அருண் ப்ரோ, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்லி தர இதுக்கு மேல அருண் ப்ரோ அங்க காட்டல சொல்லிட்டீங்கன்னு நினைச்சீங்களேன், எனக்கு 1000 இது வந்து 1000 லீட்ஸ் வருதுப்பா, நீ எனக்கு அந்த 30 to 50 லீட்ஸ் எனக்கு தேவை கிடையாதுன்ட்டு நிர்மல் ப்ரோ போயிடுவாரு, ஓகேங்களா? அதுவே வந்து அவருக்கு 1000 லீட்ஸ் வருதுன்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அந்த 1000 லீட்ஸ் எவ்வளவு கன்வர்ஷன் ஆகுது சார்? அப்போ அந்த 1000 கன்வர்ஷன்ல அந்த 1000 லீட்ஸ்ல எவ்வளவு கன்வர்ஷன் ஆகுது, அது மூலியமா எவ்வளவு ரெவன்யூ மேக் பண்றீங்க? இப்போ நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வெதர் நான் வந்து நிறைய கன்வர்ஷன் ஆகிற ஒரு லீடு கொண்டு வரணுமா, இல்ல 1000ல இருந்து 1500 2000 லீடை நான் கொண்டு வரணுமா, இதை அவங்களுக்கு நீங்க கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? வாட் யூ திங்க் அபவுட் திஸ் திங் கைஸ்? ஜெயராஜ் ப்ரோ அண்ட் இளவரசன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி. பிசினஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அவங்களோட பிசினஸ் வாய்ஸ் நம்ம பேசினாதான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் வரும். நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிக்கான ரொபாட்டிக்கான இது இருக்கும் போது அவங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியே வராது, தே வில் இக்னோர் இட். ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் நிறைய கேட்கணும். நம்ம சேல்ஸ் கால் என்னன்னா நம்மளோட எக்ஸ்பர்டீஸை ப்ரூவ் பண்ணாதான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். அண்ட் அவங்களோட பெயினை லிசன் பண்ணவே மாட்டோம். எனக்கு ஒரு 30 லீடு வருதுப்பா அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுல எத்தனை கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா, மீதி 26 ஏன் கன்வெர்ட் ஆகல, இந்த மாதிரி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க நிறைய அவங்களோட பெயினை ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அந்த பெயினை நீங்க அந்த ப்ரெஸ் வேர் இட் ஹர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பெயினை நீங்க ட்ரெஸ் பண்ணாதான் அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும், அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அப்பதான் நடக்கும். ஸோ அதனால நிறைய லிசன் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். லிசனிங் ஸ்கில் நம்ம மாக் கால்ல எப்பவும் சொல்றோமா, மாக் கால்ல ஃபர்ஸ்ட் நீங்க லிசனிங் ஸ்கில்ன்றது தேவை, நெக்ஸ்ட் கொஸ்டினிங் ஸ்கில். லிசன் பண்ற எந்த பாயிண்ட்டை வச்சு இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, 30 லீடு வருது, அந்த 30 லீடு எவ்வளவு கன்வெர்ட் ஆகுதுன்றது, அந்த 30 லீடு வருதுன்னு சொன்னா நம்ம லிசன் கரெக்டா பண்ணணும். நெக்ஸ்ட் 30 லீடு வந்துன்னு சொன்னோடனே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் உங்களோட கோல் என்ன சார் நெக்ஸ்ட் 6 monthsக்கு அப்படி கேட்டா தப்பு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த 30 லீட்ல எவ்வளவு கன்வெர்ட் ஆகுது சார் என்றது கேட்கறது தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி லிசன் பண்ணி ரைட்டான வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் இஸ் ஆல் அபவுட் த சேல்ஸ், ஓகேங்களா? எஸ் ஜெயராஜ் ப்ரோ.
அதான் bro. இப்போ நாங்க வந்து எப்படி பண்றோம்னாக்க கிளைண்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டா நீங்க ஈவன் ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலயுமே வந்து இப்போ எங்களோட சர்வீஸ் சார்ஜ்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆடுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. பர் டே வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டை இது பண்ணுங்க. அதுல இருந்து லீட்ஸ் எந்த அளவுக்கு வருது, அதுல இருந்து நீங்க வந்து எவ்வளவு கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அடுத்த கிளைண்ட்டுக்கு கொண்டு போகும்போது அது ஈஸியா பிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கிரேட் ப்ரோ. கூல். ஸோ நெக்ஸ்ட் இதை பத்தி யாரும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே சில ஃப்ரெஷரா நீங்க இருக்கீங்க பாருங்க, மாக் கால் அட்டன் பண்ணுங்க, மாக் கால்ல பேசுங்க. இங்க எல்லாருமே இப்போ நானா ஆகட்டும், நிர்மல் ப்ரோ ஆகட்டும், ஜெயராஜ் ப்ரோ ஆகட்டும், இளவரசன் ப்ரோ ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரெஷரா பிகினரா தான் ஸ்டார்ட் பண்ணுது. ரைட்டுங்களா? ரிசல்ட்ஸ் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணுது. ரிசல்ட்ஸ் இல்லைன்னா நீங்க கம்மியான ஒரு இதுக்கு அது முன்னாடி ரிசல்ட்ஸ், அதான் நான் தான் முன்னாடி எதுவும் பண்ணல, முன்னாடி ரிசல்ட்ஸ் என்ன எப்படி நாம கேட்க முடியும், எப்படி நாம சொல்ல முடியும்? அவங்க கேட்கறாங்கன்னா அப்போ நம்மகிட்ட எதுவும் ட்ரஸ்ட்ன்றது இல்லைன்றதா, இல்லை நம்ம சரியா கன்வே பண்ணலன்றது தான். ஓகேங்களா? கம்மியான பட்ஜெட் நீங்க 5000 ரூபாய் கூட பண்ணி கொடுங்க, ஷோ த ரிசல்ட்ஸ் அண்ட் தென் யூ கேன் சார்ஜ் மோர். யாருமே அப்போ உங்களுக்கு முன்னாடி இது முன்னாடி நான் தான் முன்னாடி எதுவுமே பண்ணலையே, இப்போ ஒருத்தர் படமே எடுக்கல, இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது முன்னாடி படம் நீ எனக்கு எடுத்துனா, ஐயோ இதான் என் ஃபர்ஸ்ட் படமே நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி படம்ன்ற அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நான் இது ஒரு அப்ஜெக்ஷன். நீங்க எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்றீங்க, இது மாக் கால்ல நீங்க வந்து பேசுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. அங்க நான் வந்து ஐ வில் கிவ் சஜஷன்ஸ், ஃபீட்பேக். ஓகேங்களா? அதுங்க முடியாதுன்னு ஒன்று கிடையாதுங்க. இப்போ இவரு ஸ்டார்ட் பண்ண சொல்லி, அவர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி, நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்களால ஒரு கிளைண்ட் எடுக்க முடியுதா, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்க முடியுதா? அதுக்கான ஃபார்முலா என்ன? ஷோ யுவர் எக்ஸ்பர்டீஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடையாது, எக்ஸ்பர்டீஸ். அதான் இப்ப இந்த படக்கதைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால கரெக்டா படம் எடுக்க முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவர் கதை நல்லா நரேட் பண்றாரு அப்படின்றத வச்சு பீப்புள் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதே மாதிரி தான். இப்போ நந்தினி சிஸ் வந்து ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா லைக் வாட் கெப்ட் யூ போத் மோட்டிவேட்டட் 24/7 ஈவன் ஆன் த வர்ஸ்ட் டே இல்லை பாயிண்ட்? ஏதாவது ஒரு லைஃப்ல நம்மளுக்கு என்னடா பண்ணுமா, இது வேணா விட்டுடலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் திங்ஸ் ஜர்னில நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அந்த டஃபஸ்ட் திங்ஸ் இல்லை அந்த டஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அதை வந்து அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? வாட் மோட்டிவேட்டட் டு ஒர்க் திஸ் லாங் ஸோ தட் யூ ஆர் மேக்கிங் 1 lakh 3 lakh 5 lakh அந்த மாதிரி சொல்லுங்க. சொல்லட்டுமா? சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மேக்கிங் மணி, ஒன்ஸ் யூ சி ரிசல்ட்ஸ், யூ ஒன்ட் ஸ்டாப். ஸோ அந்த மாதிரி தான் 5,000 earn பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டினோட தான் உள்ள வந்தேன். ஐ கேன் ஏபிள் டு மேக் 50,000, தென் வை நாட் 5 lakhs, தென் வை நாட் 10 lakh அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அடிக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டிவேஷன்ஸ் வந்து பிகெஸ்ட் அடிக்ஷன். அந்த அப்சஷன், அந்த அடிக்ஷன், இந்த மாதிரியான திங்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, இதுல இருக்கணும். ரீல்ஸ் பாக்குறதுல அடிக்ஷன், ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் அடிக்ஷன்ல இருக்கிறத விட்டு நாம இந்த 50,000 ரூபாய்ல இருந்து 5 லட்ச ரூபாய் பண்ணண்டா, அதுல அடிக்ஷன், அதுல இருக்கணும். அதுதான் உங்களோட அப்சஷன்ன்றது இருக்கணும். ஸோ அதுதான் அவர் சொல்றாரு. ஸோ நான் என்னால இவ்வளவு பண்ண முடிஞ்சுச்சுன்னா நான் பண்ண முடியும், நெக்ஸ்ட் நான் இதை பண்ண முடியும், நெக்ஸ்ட் என்ன பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த திங்ஸ் நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தா தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? எல்லா ஜர்னிலையும் ஒரு டஃபஸ்டான திங்ஸ் வரும். கிளைண்ட் இல்லாத நாள் இருக்கும், காசு வராத நாள் இருக்கும். ஓகேங்களா? நீங்க பெரிய பெரிய ஏஜென்சில இருந்து பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க எடுத்துங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அங்க நின்னவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா? ஃபேஸ் பண்ணிட்டு ஓடுறவங்க அதுக்கான ரைட்டான பிளேஸே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சுபேர் ப்ரோ கேட்டிருக்காரு. சுபேர் ப்ரோ, ஸ்டார்டிங்ல நீங்க மந்த்லி ஃபிக்ஸ்ட் சார்ஜ் பண்ணுவீங்களா இல்ல ஆட் பட்ஜெட் பொறுத்து சார்ஜ் பண்ணுவீங்களா? சொல்றீங்களா ப்ரோ? ப்ரோ ஸ்டார்டிங்ல நீங்க ஆட் அமௌண்ட் பொறுத்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட மந்த்லி ஃபிக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க மந்த்லி ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்ல இப்போ ஆட் அமௌண்ட் வந்துட்டு 10K தான் இருக்கு, அதுக்கு பேஸா நீங்க சார்ஜ் பண்ணுவீங்களான்னு? நான் ஃபுல்லாவே வந்து மந்த்லி ஃபிக்ஸ் தான் பண்ணுவேன் ப்ரோ. ஏன்னா ஆட் பட்ஜெட் போது அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. அதை நான் வந்து பிச் பண்ணேன், பட் அவங்க வந்துட்டு ட்ரஸ்ட் இல்லாம எப்படி என்ன, ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸடா பண்ணும்போது அவங்களுக்கு ஓகே மந்த்லி இவ்வளவு தூரம் நம்ம கொடுக்குறோம், அதுல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்துச்சுன்னு அந்த ஈஸியா கால்குலேட்டும் பண்ண முடியுது. எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. அகைன் நான் ஸ்டாட்டிக்கான ஒரு ப்ரொபோசல் சென்ட் பண்ணும்போது என்னோட அமௌண்ட் காலம் வந்து நான் எப்பவுமே எம்டியா தான் வச்சிருப்பேன். நான் டிஸ்கவரி கால் பேசும்போது அவங்களோட கரண்ட் பிசினஸ் கெப்பாசிட்டி என்ன அண்ட் அவங்களோட இதுல இருந்து 10% என்னோட சர்வீஸ் சார்ஜ் கேட்கணுன்றதை நான் டிசிஷன்ல வச்சிருப்பேன். அதனால பிசினஸ் டு பிசினஸ் என்னோட சர்வீஸ் சார்ஜ் வந்து மாறும். நீங்க ரெண்டுமே பண்ணலாம், இதுவும் ஒர்க் ஆகும் அதுவும் ஒர்க் ஆகும். பேஸ்ட் ஆன் அந்த பர்டிகுலர் ப்ராஸ்பெக்ட் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஸ்பெக்ட் ஓகே, நான் ஆட் பட்ஜெட்ல நான் இவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்றேன், 1 lakh ஸ்பெண்ட் பண்றேன்,
உனக்கு அந்த 1 லேக்ல நான் இவ்வளவு கொடுக்குறேன் சொல்றாங்கன்னா ஓகே அதுவும் பண்ணுங்க முடிஞ்சா. இல்ல ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டும் பண்ணுங்க. இல்ல ரெவென்யூ பேஸ்டாவும் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் as well as டிபெண்ட்ஸ் ஆன் தி யூ அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் ப்ரோ. அதான் ஆன்சர் உண்மையா சொன்னா. how much did you charge for the first client? How to know this? என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டுக்கு வந்து நான் 13,500 சார்ஜ் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட் வந்து 10,000. சூப்பர். நைஸ். கிரேட். இது how to know this business or businessman making 1 crore or 50 lakhs? செவத்த பார்த்து பேசுறவங்க எல்லாருமே பண்றாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல எப்படி ப்ரோ அவங்கள 50 லேக் இல்ல 1 crore எல்லாம் பண்றாங்க எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதோ? ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தான் நான் யூஸ் பண்றேன். பிசினஸ் நல்லா போகலன்னா அவங்க நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிஜமாவே மேக் பண்றாங்க, அவங்க ரிசல்ட்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். அதுவும் நீங்க டிஸ்கவரி கால்ல தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். இல்ல ப்ரோ ஏதாவது நெத்தியில ஏதாவது ஒட்டி வச்சிருப்பாங்களா? நான் 50,000 ரூபாய் இல்ல 50 லட்ச ரூபாய் இல்ல 1 கோடி ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கேக்குறாங்க ப்ரோ நம்ம பசங்க. பார்கெயின் பண்ண மாட்டாங்க ப்ரோ. நல்ல 1 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பார்கெயின் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டைம் எப்படி சேவ் ஆகுது, என்ன ரிசல்ட் எவ்வளவு டைமுக்குள்ள கொடுப்பேன்றதை மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அதுதான் பார்கெயின் பண்றாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா பிசினஸ்ல இருக்கவங்க பார்கெயின் பண்ண மாட்டாங்க. கிளைண்ட்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க. பிசினஸ்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க கண்டிப்பா பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்மியா பார்கெயின் பண்றாங்கன்னா, ஸோ தே ஆர் நாட் ஹேவிங் த மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் தேர் பிசினஸ்ன்றது நம்ம வந்து இன்டெரக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ தேர் மேக்கிங் வெரி லெஸ். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 10,000 பே பண்ணுவாங்க, செகண்ட் மந்த் 10,000 பே பண்ணுவாங்க, தேர்ட் மந்த் பேமெண்ட்றது டவுட் தான் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கிளியரா செட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் அகைன் அதான் சொல்றேன். 1 லட்ச ரூபாய் வேணும்னா ட்ரை டு ரீச் 10 lakh மேக்கிங் பீப்புள். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜிங் மட்டும் தான். எல்லாரும் நம்மளோட கேஸ் ஸ்டடி பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜ், நாட் ஆட் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் நம்மளுக்கு என்னது நம்மளோட ரெவென்யூ தான் நம்ம மேக் பண்ற போறோம். ஓகேங்களா? 1 lakh per month யாரும் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் தான். ஓகேங்களா? அண்ட் அரவிந்த் ப்ரோ கண்டிப்பா அது வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு ரிவீல் இட். அது அவங்களோட கிளைண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அவங்களோட கிளைண்ட் இது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இஸ் ஆல்சோ வில்லிங் டு ஷேர். நான் எங்களோட கிளைண்ட் இது யாருக்குமே நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். அக்ரிமெண்ட்ல இருக்கும் அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பெரிய பீப்புள் எல்லாம் அப்படி இருப்பாங்க. யாருக்குமே இந்த கிளைண்ட் வந்து இப்போ மந்த்துக்கு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நேற்று சப்போர்ட் கால்ல கூட சொல்லியிருந்தேன். நேம் ஏன் ரிவீல் பண்ணலைன்னா ரிவீல் பண்ண கூடாதுன்றது அக்ரிமெண்ட் NDA. எஸ் ப்ரோ, நீ உங்களோட அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சா இல்ல இஃப் யூ ஆர் ஓபன் டு ஷேர் யூ கேன்? என்னோட கிளையண்டோட நேம் ரிவீல் பண்ண கூடாது ப்ரோ, அக்ரிமெண்ட்ல இருக்கு. கிரேட். பெட்டர் நீங்க யாருமே ரிவீல் பண்ணாதீங்கன்றதான் பெட்டர் கேஸ் எப்பவுமே. ஏன்னா நான் இது பார்த்திருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த 100 சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் தான். இது உண்மையா நடந்த ஒரு இது. ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் டேஷ்போர்டை எடுத்து ஸ்டோரியில போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை பாருங்க எங்க கிளைண்ட்டுக்கு நான் இதை அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கேன்ட்டு. அதுல வந்து அவங்களோட கிளைண்டோட நேம் அந்த பர்டிகுலர் அந்த ஆட் டேஷ்போர்டு நேம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே ரிவீல் பண்ண இது பண்ணாம பிளர் பண்ணாம அந்த ஆட் அக்கௌண்ட் அப்படியே ஃபுல்லா காட்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க டீமுக்கு லீகல் டீமுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு கழட்டி விட்டாங்க. ஓகேங்களா? அந்த கழட்டி விட்டுன்னு இல்லாம அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஐ வில் ஃபைல் லைக் லீகல் கேஸ் அகேன்ஸ்ட் யூ, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இது பண்ணுங்க, அக்கௌண்ட் இது பண்ணுங்க. அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஆச்சு ப்ரோ, என்ன கேஸ் போட்டு போறாங்களாம், என்ன ப்ரோ பண்றது? நான் சொன்னேன் என்ன நடந்துச்சு ப்ரோ, நான் இதுதான் போட்டிருந்தேன், அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ணல, நல்லா தான் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அவங்க இது போட்டனால வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இது பண்ணி விட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, குரூப்ல பாருங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஹர் நேம். ஓகேங்களா? ஆனா நம்ம பையன் யாருன்னா, ஏன்னா கேர்ள் அது வேற, குருன்ட்டு ஒரு ப்ரோ இவர் வந்திருக்க மாட்டாரு. ஓகேங்களா? 2 பேருமே சேர்ந்துதான். ஏன்னா குரு ஏன்னா அவர் தான் 100 daysல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர் தான். அவரு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன். ஸோ அவருக்கும் இவங்களுக்கு நடந்து அவர் ஃபுல் பயந்துட்டாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கும் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்காங்க, கிளைண்ட்ஸ் இருக்காங்க நிறைய. நீங்க அந்த ஏதாவது லீகல் திங்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஏதாச்சும் நீங்க உங்களோட ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணோம்னா ஹைட் பண்ணி போடுங்க. ஸோ அதுவும் வந்து சில பேர் சொல்லக்கூடாது. அதுவும் சில பேர் சொல்லியிருப்பாங்க, எங்கேயுமே எங்களோட திங்ஸ் நீங்க எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்கேயுமே நீங்க அதெல்லாம் கன்வே பண்ணாதீங்க. ஏன்னா சில பிகினர்ஸா நீங்க பண்ண வேண்டிய சில திங்ஸ், நீங்க நோட் பண்ண வேண்டிய சில திங்ஸ், அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்புறம் நான் கிளைண்ட்ஸ் எடுத்துடுறேன் ப்ரோ, பட் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல. அப்படி கிளைண்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க என்ன பண்ணணும் ப்ரோ?
ஓகே, அதான் சொல்றீங்களா ஸ்கில். நம்மளுக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொட்டன்ஷியல் தாண்டி பெரிய பெரிய ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரகிள் பண்றது. நம்மளால என்ன முடியும்னு சொல்லிட்டு ஈவன் 5,000க்கு இப்போ மெட்டா ஆட்ஸ் தான் 25 லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி ஒன்று கன்வெர்ட் பண்ணணும். இந்த கிளைண்ட் சர்வீஸ் சார்ஜ் 5,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னா 5,000 அக்செப்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 20,000 கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. தட்ஸ் இல்லைன்னா லாங் டேர்ம்ல அது பேர் கட்டுரும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. உங்க ஸ்கில் கான்ஃபிடென்ட் இல்லாம கேரண்டி கொடுக்காதீங்க. இளவரசன் ப்ரோ, do you use AI to write and create content or just manually write content? புரியல ப்ரோ. நீங்க use AI to write AI content பண்றீங்களா ப்ரோ? AI டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா இல்ல மேனுவலா எழுதுறீங்களான்னு கேக்குறேன். நான் கண்டென்ட் வந்து மேனுவலா தான் எழுதுவேன். நான் ஏதோ மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரே டைம் மட்டும் கூகுள் ஜெமினில போட்டுட்டு கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் பஞ்சுவேஷன் இஷ்யூஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவேன். சூப்பர். ப்ரோ, நீங்க 0 to 1 lakh பண்ற அப்போ என்ன ஸ்கில்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க? லைக் மெட்டா, கூகுள், சேம் கொஸ்டின் ஃபார் ஜெயராஜ் ப்ரோ. 0 to 1 lakh per month பண்ணும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு? நான் அங்க ஒர்க் பண்ணும்போதே வந்து பிபிசில தான் இருந்தேன். அதாவது மெட்டா ஆட், கூகுள் ஆட்ஸ்ல மட்டும்தான் இருந்தேன். ஸோ அதுதான் வந்து நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும். நம்ம வீடியோஸா இருக்கட்டும், போஸ்டரா இருக்கட்டும், நம்மளால ரிசல்ட் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. எப்போ ஒருத்தர் வந்து கிளைண்ட் நம்ம கிட்ட பே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உள்ள வரணும். அமௌண்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் உள்ள வரும்போது தான் அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ நான் மெட்டா ஆட் அண்ட் கூகுள் ஆட்ஸ்ல தான் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தேன். எஸ் ப்ரோ, வீடியோ எடிட்டிங் எல்லாம் இருக்காங்க, செப்பரேட்டா இருக்காங்க. நம்ம இதுலயும் நான் ஜெயராஜ் ப்ரோக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வை பிஸ்னஸ் ஓனர்ஸ் cannot hire digital marketers as an employee instead of hiring digital marketer? அது ஒன்று கேட்டிருந்தாங்க. ஏஜென்சி ஆஃப் ஃப்ரீலான்ஸ் if they ready to give 2 lakhs as a service charge, why they can't build a own marketing team and give salary? இது டிபெண்ட்ஸ் அப்பான் என்னோட நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் ஜெயராஜ் ப்ரோ, இளவரசன் ப்ரோ உங்க வாய்ஸ் இதுவாகுதா இல்ல எனக்கு மட்டும் அப்படி கேக்குதா? கரகரன்னு இருக்கு. நான் பேசுறது எரியுது ப்ரோ. எரியுது ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா தெரியல. இல்ல இப்ப நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க என்ன ஆன்சர் பண்ணும்போது மட்டும் தான் ப்ரோ யாரு ஆன்சர் பண்ணும்போது அது எதிர்கட்சி செஞ்ச ஒரு சதி ப்ரோ. நான் ஒன்னும் மைக் நான் வந்தாவே மைக் கட் பண்ணிடுறாங்க ப்ரோ. அத ஒரு தீய சக்தி ப்ரோ. சரி ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் அந்த பர்టిక్యులர் பிசினஸ் ஓனர்ஸ் மேல டிபெண்ட்ஸ். ஏன்னா சில பேர் அவங்களுக்கு டீம் வச்சு அதை ஹேண்டில் பண்ணணும், அதை இது பண்ணணும், அதெல்லாம் பிடிக்காதுங்க. எனக்கு வேற யாருக்கான அவுட்சோர்ஸ் பண்ணி வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? गाइस அப்ப பரவாயில்லை, நீங்களே பேசுறீங்கப்பா. ப்ரோ அப்படிதான் சொல்ல வரல ப்ரோ. ஆக்சுவலாவே நீ உண்மையா வந்து கரெக்டா ஒரு மெயின் பாயிண்ட்ல வர சொல்ல வாய்ஸ் கிளியரா இல்ல. என்ன ப்ரோ, அப்புறம் நான் பஸ்ல தான் வந்து அந்த மேல தான் நின்னு பேசணும். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி பஸ் ஏத்துன வரேன் ப்ரோ. ஓகேவா? நானே ஓன் ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து வரேன். இந்த லேப்டாப் ஸ்பீக்கர், இந்த மைக் இதெல்லாம் வேற ஏதோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் ப்ரோ. பட் எனிவே நானே வந்து ப்ரோ அது வந்து ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலான இது பொறுத்து ப்ரோ. அது உண்மையா சொன்னா ஒரு 10 பேர் மேனேஜ் பண்றது தலைவலி தான், ஈஸிலாம் கிடையாது. ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து விரியாருக்கு வந்து டெலிகேட் பண்ணுவாங்க. யார் கரெக்டா பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சில டைம்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே வந்து சில கம்பெனிக்கு வந்து வெளியே இருக்கும், ஹெச்ஆர் ஏஜென்சி மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து அவங்க தான் பண்ணணும். கேக்குது இல்லைங்க நான் பேசுறது? ஒன் ஆஃப் த கம்பெனி விச் வி ஆர் ஒர்க்கிங், ஒன் ஆஃப் த கம்பெனி, இதுல நிறைய கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. 3000 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஏன் எங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்க? அது அவங்களோட டிசிஷன். ஓகேங்களா? எனக்கு உள்ளதான் வேணும்னா எடுத்துக்கிறாங்க. உள்ள எடுத்துன்னு கூட கன்சல்டிங் கூட எடுத்துக்கிறாங்க. அந்த டீமுக்கு நீங்க எனக்கு என்னென்ன கேம்பெயின் பண்ணி தரணும், என்ன கேம்பெயின் இது பண்ணணும், எனக்கு கன்சல்டிங் பண்ணுங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கிறாங்க. இல்ல சர்வீஸாவும் வெளியாகவும் கொடுத்துறாங்க. நான் 3000 எம்ப்ளாயிஸ் சொல்ற கம்பெனிஸ் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் இண்டிவிஜுவல் பர்சன். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஆன்சர் ஒன் ஆர் டூ மோர் கொஸ்டின்ஸ். இப்போ டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர், இந்த 2 பேருமே வந்து பிஸியான ஸ்கெடியூலில் தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? எடுத்துட்டாங்க ஸ்கூல் அப்புறம் வாட்ச் பண்ண முடிக்க. ப்ரோ எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிங்க ப்ரோ? நான் ஜெயராஜ் ப்ரோ இளவரசன் ப்ரோ சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 4-5 டேஸில் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஸ்டடிட் இன் அனதர் ஒரு கோர்ஸ் இன்ஸ்டியூட்ஸ். ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, அதனால டாஸ்க்லாம் சீக்கிரமா முடிச்சிருக்க முடியும், ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். அவர் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. இது இண்டிவிஜுவல் பர்சனோடைய கேப்பபிலிட்டி பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்றது இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒரு 20 to 30 டேஸ் தட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காரு. அங்கே கொஞ்சம் எனக்கும் எதுவும் செட் ஆகல. நான் இங்கே வந்து படித்தேன். அப்போ நான் ஒரு 4-5 நாளில் எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஓவர்வியூவாக தெரியும். நான் அதனால இதெல்லாம் ஈஸியாக நான் முடிச்சிட்டேன்.
ஸோ சில பேர் 20 நாளில் முடிக்கிறாங்க, 30 நாளில் முடிக்கிறாங்க, சில பேர் டைம் இல்லாதனால 40-50 நாள் ஆகுது. ஆவரேஜாக நீங்கள் 20-30 டேஸில் முடிச்சிடலாம். நீங்கள் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் க்ரோ பண்ணணும்னா, ஓகேங்களா? ஆனால் கற்றுக்கும் போது டைமை பார்க்காதீங்க. 20 நாளில் முடிச்சிடணும்னு கிடையாது. அது கற்றுக்கிறது நான் 100% இதில் இருக்கேன்னா 100% கூட இல்லை, 95% நான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா? தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், லெட்ஸ் கோ வித் அரவிந்த் ப்ரோ. இப்போ சப்போஸ் கிளைண்ட் சைடில் வீடியோ ஃபுட்டேஜ் கிரியேட்டிவ்ஸில் இல்லைன்னா we will stand there and make it for them. ஸோ அது மணி எக்ஸ்பெக்ட்ல எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஷூட் பண்ணுங்க, நீங்களே வந்து ஷூட் பண்ணி கொடுங்க அப்படின்னா எங்க சைட்ல இருந்து போகும்போது அது தனி அமௌண்ட் ஆட் ஆகும் சார். ஏன்னா வந்துட்டு நாங்க வேற ஒரு இதுதான் வச்சிருக்கோம். எங்க கிட்ட வந்து ஒன்லி மெட்டா ஆட் சர்வீஸ் அண்ட் டிஜிமார்க்கெட்டிங் மற்றது தான் இருக்கு. வீடியோ ஷூட்டிங்கிறது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க வந்து நீங்களே ஹையர் பண்ணி எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை எங்க கிட்ட கொடுத்தாலும் நாங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆளு, அதாவது பர்சன்ஸை நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் ஒர்க் எல்லாத்தையுமே. ஸோ தட்ஸ் அ திங். ஓகேங்களா? ஸோ ஓகே, லெட் அஸ் இஃப் யூ டூ ஹேவ் எனி கொஷின்ஸ்னா வந்து நம்ம செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இங்கே வர கொஷின்ஸ் அங்கே வரமாட்டேங்குது, ஏன்னா அங்கே வரமாட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே நல்ல நல்ல கொஷின்ஸ் எல்லாம் இங்கே கேட்குறீங்க, அங்கேயும் கேளுங்க. அங்கே ரிப்பீட்டடாக கொஷின், ப்ரோ இது இந்த செட்டிங் வரல ப்ரோ அந்த செட்டிங் வரல ப்ரோ, அதுக்கு இல்லை அந்த நம்ம சப்போர்ட் கால், இந்த மாதிரியான கொஷின்ஸ் இங்கே கேட்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரியான கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஸோ நம்மளே யோசிக்க வைக்கிற கொஷின்ஸை கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் யோசிக்க வேண்டிய கொஷினை நீங்கள் யோசிச்சிருங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன கொஷின்ஸ்க்கெல்லாம். ஸோ தேங்க்யூ ப்ரோ, ஜெயராஜ் ப்ரோ அண்ட் இளவரசன் ப்ரோ. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பார்த்தா நீங்கள் ஒரு வச்சிருக்கீங்க. அப் டு லைக் ஒரு இவர் வந்து இளவரசன் ப்ரோ 4 lakh per month as a கன்சல்டிங் ஏஜென்சியாக வச்சிருக்காரு. ஜெயராஜ் ப்ரோ லைக் ஆல்மோஸ்ட் 1.1 or 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட் கொடுத்துருக்கிறது ஜெயராஜ் ப்ரோக்கு 5 lakh per month பண்ணிட்டு கேஸ் ஸ்டடி, அவரு 10 lakh per month பண்ணிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரோ. இன்ஸ்பைரிங்காக இன்னும் வேற ஒரு இருக்கட்டும், பிகாஸ் he is definitely going to do it. என்ன ப்ரோ, கண்டிப்பா பண்ணுவீங்க தான் 10 lakh per month? கண்டிப்பா ஜெயராஜ் ப்ரோவும் பண்ணுவாரு. ஓகேங்களா? ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. டைம் கொஞ்சம் சில பேருக்கு இவரு கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும், இல்லை இவருக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குமே அது கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு, டீம் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு பேருமே பண்ணிட்டோம். எல்லாருமே ஒரு வாட்டி ஃபயர் ஃபர்ஸ்ட்ல ஃபயர் இருந்துச்சு, அது இருக்கு வந்திருக்கு புதுசா வந்திருக்கா? நான் விடுறேன் பாருங்க, இருங்க. இந்த ஃபயர் வருதா? வந்துருக்கு ப்ரோ. நான் அது அதோட ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். நான் ஒரு நாள் ஒரு லான்ச் செஷன், அது இப்போதான் வந்திருக்கு, மறுபடியும் அதை நான் பேன் பண்ண வைக்கணும். நான் ஒரு லான்ச் செஷனுக்கு போயிருந்தேன் கைஸ். நம்ம லான்ச் செஷன் தானே நம்ம கம்யூனிட்டியில. நம்ம இப்போ பாருங்க வேற மாதிரி ஃபயர் வருது, அப்போ வேற மாதிரி வரும் ஃபயர் கொஞ்சம். ஓகேங்களா? நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து என்ட்ரி கொடுத்த உடனே ஃபயரா விட்டாங்க. யாரா ஒரே என்ட்ரி ஒரே செகண்ட் இவ்வளோ ஃபயர் விடுறாங்க, அதுவும் ஜிமீட்ல. அந்த ஜிமீட்டே குழந்தி போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால வந்து நம்ம சுந்தர் பிச்சை வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த ஃபயரை வேணாம், அருண் ப்ரோ வந்தாவே வந்து நம்ம பசங்க ஃபயர் விடுறாங்க, ஜிமீட் எல்லாம் எரியுது தூக்கிட்டாங்க. நான் சும்மா சொல்றேன். ஓகேங்களா? அதனால வந்து இப்பதான் மறுபடியும் விட்டுருக்காங்க ஃபயர் விடுறதுக்கு. ஸோ நம்ம ப்ரோக்கெல்லாம் ஃபயர் விட்டுருங்க. நீங்க ஃபயர் விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது நிறைய பேர் அந்த அவங்களுக்கு ஒரு ஃபயர் வரும். யாரெல்லாம் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி யாரெல்லாம் நெக்ஸ்ட் வரேன் நான் வரேன்ட்டு டக்குன்னு போடுங்க. எல்லா கேஸ் ஸ்டடி நான் கேட்பேன். யாரெல்லாம் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டு 1 lakh per month வரேன் ப்ரோனா, மீ வெங்கடேஷன் ப்ரோ, கமான் எவ்ரி ஒன் கைஸ். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இல்லை, ஓகேங்களா, இந்தியாலையும் இவ்வளோ கேஸ் ஸ்டடிஸை கிரியேட் பண்ணுறது பீப்புள் யாருமே இருக்கக்கூடாது, நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வீக்லேயே இது வந்து 3வது கேஸ் ஸ்டடி, நாளன்னைக்கு 4வது இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக கேஸ் ஸ்டடி இயர். ஓகேங்களா? 2026 நம்மளுக்கு தான். ஓகேங்களா? அப்பா புரிஞ்சிச்சிங்களா? நம்மளுக்கு தான் 2026. நான் வரேன், நாம தான். ஐ ஆம் கம்மிங். எஸ், நாம தான். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணுங்க, வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. கண்டிப்பா யாருக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு ஜெயராஜ் ஓகே நம்மளும் இது பண்ண முடியும், அஸ் அ ஃப்ரீலான்சர் டு ஒரு ஏஜென்சி ஓனரா நம்மளும் ஒரு டிரான்சாக்ஷன் கொண்டு வர முடியும் என்று யாருக்கெல்லாம் தோணுச்சு? கமான் கைஸ், ரைட்டுங்களா? நம்ம ஒரு லிமிடெட் பிலீஃபா வச்சிருப்போம், ஒரு 10,000 30,000 பண்ணா போதும், 50,000 பண்ணா போதும்ட்டு. பட் லுக் அட் திஸ் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இளவரசன் ப்ரோலாம் சொன்னார் பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு, அந்த ஏஜ்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஒரு நார்மலாக ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் கூட வீட்டில் யோசிப்பாங்கன்ட்டு.
ஸோ அந்த மாதிரியான லைஃப்ல இருந்து வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்றதுன்னா ஈஸி கிடையாது. பேக்ரவுண்ட்ல யாரோ ஒரு பெரியப்பா பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம பிடிச்சி தூக்கின்னு வந்துடுவான், இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு யாரோ இருக்காங்க அவங்களை தூக்கின்னு வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த பேக்ரவுண்டும் இல்லாம நாம ஒரு பேக்ரவுண்டா நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பேக்ரவுண்டா நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம பீப்புள் கிரியேட் பண்ற ஒரு ரியலான ரிசல்ட்ஸ், ரியலான ஒரு growth. இந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ ஜெயராஜ் பின்னாடி நம்ம ஒரு 4-5 10 பேர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃப் மாறுது. இளவரசம் ப்ரோவோட பின்னாடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களோட லைஃப் மாறுது. அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு ஓகே ஜெயராஜ் ப்ரோனா இதுவா இருக்கும், ஓகே அவங்க கொடுக்குறாங்க, அவங்களோட லைஃப் அவங்களோட பிளஸிங்ஸ் இருக்கும். இப்போ எங்களோட டீமுக்கெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களோட ப்ரைட்ஸ்ல நாம இருப்போம். ஸோ அந்த மாதிரி வளர எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, வளர்ந்து நிறைய பேருக்கு வந்து இதை கொண்டு போய் சேருங்க, நிறைய பேருக்கு நீங்க நல்லது பண்ணுங்க, நிறைய பேர் நீங்க ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 1 lakh per month அச்சீவ் பண்றது கிரியேட் பண்ணுங்க நம்ம கம்யூனிட்டியில, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளோட விஷன் ஆஃப் லைக் மேக்கிங் 1 lakh per month ஒரு 1000 people பண்ண முடியும், ஓகேங்களா? நானும் நிர்மல் ப்ரோ மட்டுமே பண்ணா முடியாது, ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய ஒரு திங்ஸ், எந்த ஒரு யூனிவர்சிட்டி பண்ணாத திங்ஸோ இல்ல வேற கவர்மெண்ட் கூட பண்ண முடியாது. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த லேப்டாப் ஃப்ரீயா லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்போ நிர்மல் ப்ரோக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, ஃப்ரீயா லேப்டாப். நிர்மல் ப்ரோ மாதிரி மற்றவங்க நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க லேப்டாப், ஆனா எல்லாருமே அதை அச்சீவ் பண்ண முடியுமா? அந்த லேப்டாப் வச்சு நம்ம என்ன ஒர்க் பண்றோம், அது எவ்வளவு கஷ்டம் இருந்தா நான் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி எப்படி மேல வந்தாரு, அதுதான் நாம பண்ணணும், ஓகேங்களா? இப்போ கூட லேப்டாப் கொடுக்குறாங்க ரைட்டுங்களா, லேப்டாப் வாங்கி என்ன பண்ணுறீங்க, வித்துறீங்க 5000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கு யாருக்கான வித்துறீங்க நம்ம பசங்க, ஓகேங்களா? அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் விற்கிறத விட இந்த லேப்டாப்பை வச்சு நாம எப்படிதான் மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், இந்த நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆங்கிள் யோசிங்க. உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச பீப்புள் இருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி யோசிங்க, நம்ம பண்ண முடியும், நம்ம ஏன் அதே மாதிரி யோசிக்கணும்ன்றது நீங்களும் கன்வே பண்ணுங்க. தட் வில் பி a huge success for our community motive also, ஓகேங்களா? ஜெயராஜ் ப்ரோ, இளவரசம் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் கமிங் ப்ரோ. கண்டிப்பா நீங்க 2 பேருமே இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு வாங்க. 5 lakh மந்த் ஜெயராஜ் ப்ரோக்கு, இளவரசன் ப்ரோக்கு 10 lakh per month கொடுத்துருக்கும்போது நீங்க வாங்க ப்ரோ, ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த 11 AM வந்து நீங்க அட்டென்ட் பண்ணி டில் 12:15 வரைக்கும் இருந்திருக்கீங்க நிறைய பேர். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி ஃப்ரைடே இருக்கு, அதுவும் கேஸ் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுங்க. நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்க. ஜெயராஜ் ப்ரோ, இளவரசன் ப்ரோ ஃப்ரீயா இருந்தீங்க அந்த டைம் 6 மணிக்கு. அவரு வில் பி ஷேரிங் இஸ், அவரும் அவரோட கோஃபவுண்டர் கூட வருவாரு. ஸோ தே ஆர் ஏர்னிங் லைக் ஆல்மோஸ்ட் 7 lakh a month. ஸோ அவரோட லேர்னிங்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம், இன்சைட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ கேட்டு அது மூலியமா நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். See you soon. Thank you guys. Bye bros. Bye bro. Thank you.